பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்து தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்து தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைகுலம் வளர்ப்போம். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை உறவில் இதம் மகிழ இனிதே கூடி வந்திருக்கும் அன்பு உள்ளங்களே, இன்று புனித வாரத்தின் பெரிய வியாழன். வரலாறு காண முடியாத தன் வாழ்வின் உயரிய செயலை இயேசு இன்று எமக்கு விட்டு செல்கின்றார். தன்னை உடைத்து கொடுத்து மாதிரி காட்டி சென்று இரு பெரும் அருட்கொடைகள் வழியாக தன்னை தினமும் பலியாக்கி பலி பொருளாக்கி பலிபீடத்தின் வழியாக நற்கருணையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்னும் இயேசுவின் வல்லமை மிகு வார்த்தைகள் இன்றும் திருப்பலியில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. இயேசு தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானவர். தான் அழைத்து தேர்ந்தெடுத்து தன்னோடு இருக்க தம் பணி பொறுப்பையை கொடுத்தவர். அவர்களின் கால்களை கழுவி குருத்துவ அருட்படைக்குரிய பொருளையும் உணர்த்திவிட்டார். இவ்வழகிய அருட்படைகள் வழியாக கிறிஸ்து இன்றும் வாழும் இறைவனாக தன்னை எண்பித்து விட்டார். அதேவேளை இவ்வருட்படைகள் வழியாக திரு அவை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எமக்கு தேவையான அருட்படைகளும் நிறைவாக பொழியப்படுகின்றன. எனவே நம் இதயத்தை நற்கருணையில் வாழும் கிறிஸ்துவின் ஆலயமாக மாற்றுவோம். அம்மகிழ்ச்சியை உலகெங்கும் பரப்பும் கருவியாக எம்மை மாற்றிக்கொள்ள வரம் கேட்போம். மேலும் தம்மை தியாகியாக்கி தமது வாழ்வை வாழ்வாள் கிறிஸ்துவை உலகிற்கு அறிவிக்கும் குருக்களாகவும் மாற இப்பலியிலே மன்றாடுவோம். தூய மறைகளை கொண்டாட தடையாக இருக்கிற குற்றமுறைகள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோடு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திருவைக்கு தந்தருளினார். அதனால் இப்புனிதமிக்க திருவிழாவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்வுகளிலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. பாஸ்கா என்பது கடந்து செல்லுதல் என பொருள்படும். இறைவன் தான் தேர்ந்தெடுத்த மக்களை வாழ்விலிருந்து மீட்டு செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்றார். அதுபோலவே பாவம் நிறைந்த இந்த உலக நிலையை கடந்து தூய விண்ணக வாழ்வை அடைய முயற்சிப்போம் என்று அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். பாஸ்கா இரவு உணவு பற்றி விதிமுறைகள். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 வரை. விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 16 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின் வருமாறு கூறினார். உங்களுக்குள் மாதங்களின் தலையானது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, பங்கு கொள்வதன்றோ நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. தியாகமாக கொடுத்த கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கையிடுவதுதான் திருப்பலி. எனவே நமது வாழ்வு ஆதரவற்றோருக்கு, துன்பப்படுவோருக்கு, துயரப்படுவோருக்கு அன்பை கொடுப்பதாக, ஆதரவு தருவதாக இருக்கிறதா என சிந்திக்க அழைக்கும் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் என்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவாக்கியங்கள் 1-15 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1-15 வரையிலான இறைவாக்கியங்கள். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பிற்கினியவர்களே, ஒரு புதுவிதமான அனுபவம். எல்லாருக்கும் 2 காது இருக்கா, 3 காது இருக்கா? 2 காது இங்க இருக்கட்டும். ஒரு காது இங்கே இருக்கலாம், ஒரு காது வெளியிலிருந்து வருகிற அந்த சத்தத்தினால் இருக்கலாம். இருப்பினும் முழுமையாக இங்கே கருத்தூன்றி கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ரம்யமான ஒரு சூழ்நிலை. சில வேளைகளில் மாலையில் நேரம் கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும். இறைவனுடைய அருளால் இந்த நேரம் பொன்னான அருமையான தென்றல் வீசுகின்ற நேரமாக இருப்பது நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. புனிதமான நாள் இது. எனவேதான் புனித வாரம் என்று சொல்கிறோம், புனித வியாழன் என்று சொல்கிறோம், புனித வெள்ளி. இந்த புனித வியாழன் ஏற்கனவே நாம் முன்னுரையில் கேட்டது போல, நமக்கு தெரிந்தது போல, இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்திய நாள், குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், அன்பு கட்டளையை கொடுத்த நாள். மூன்றையுமே இணைத்து பார்க்கிறோம். இந்த 3 முத்தாய்ப்பு பெறுவதுதான் இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவிய அந்த நிகழ்வு. இந்த நற்கருணை,
அன்பு கட்டளை, குருத்துவம் எல்லாமே பின்னி பிணைந்து இணைந்து நிற்கக்கூடியவை. குருத்துவம் என்று சொல்கிற போது எல்லாரையுமே குறிக்கும். தனி குருத்துவம், பொது குருத்துவம் என்று சொல்லப்படுகிறது. எல்லோருமே அரச குருத்துவ திருக்கூட்டம், பவுலடியார் சொல்வது போல அந்த குருத்துவ பங்கேற்பில் எல்லோருமே பங்கெடுக்கிறோம். எனவே நம்ம எல்லோருக்குமே திருநாள் இது. எனவே மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான, மகிமை நிறைந்த நாள் என்பதால் தான் இந்த திருவுடை கூட பொன்னிற திருவுடையாக இருக்கிறது. உன்னதங்களிலே நாம் பாடியிருக்கிறோம். அப்படி மகிழ்ச்சி பொங்க இறைவன் தந்த இந்த இனிய நாளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான நாள். இந்த நாள் இதனுடைய நிகழ்வுகளை பற்றி மீண்டுமாக ஏற்கனவே பல முறைகள் நாம் சிந்தித்திருந்தாலும் சிந்தித்து பார்ப்போம். ஒரு இளைஞனுக்கு திருமணம் ஆகவில்லை. எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்க்கிறான். கடைபிடித்து வரும் சட்டம். பிறரை அழித்து வாழ நினைக்கின்ற உலகம். இந்த உலகை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, பதவி, பட்டத்திற்காக சண்டை. இப்படிப்பட்ட மனித குலத்திற்கு இயேசு ஒரு மாற்றுப்பாடம் சொல்லித்தந்து செயல் வடிவம் தருவதுதான் இந்த பாதம் கழுவும் சடங்கு. நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை கற்பிக்கின்றார். இதை ஒரு வாடிக்கை சடங்காக வேடிக்கை பார்க்காமல், குருவானவரின் செயல்பாடாக இதை விட்டுவிடாமல், இயேசு நமக்கு கொடுத்துள்ள கடமை, உரிமை என்பதை உணர்ந்தவர்களாக இச்சடங்கில் பங்கேற்போம். பாதங்களை கழுவினார், இயேசு பாதங்களை கழுவினார். பாதங்களை கழுவினார், இயேசு பாதங்களை கழுவினார். பன்னிரு சீடரை பந்தியில் அமர்த்தி தண்ணீர் கைகளில் கண்ணீர் கொண்டு, பன்னிரு சீடரை பந்தியில் அமர்த்தி தண்ணீர் கைகளில் கண்ணீர் கொண்டு பாதங்களை கழுவினார்.
இறைவன் அன்பு நினைவுகளை நமக்கு தந்திருக்கிறார். நற்கருணை என்ற மேலான உணவிற்காக, குருத்துவத்திற்காக, அன்பு கட்டளை தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லியவர்களாக நம்முடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அன்பு மேலானதாக இருக்க, தாழ்ச்சி இன்னும் சிறப்பு பெற, நற்கருணை மீதான நம்முடைய ஆர்வம், அர்ப்பணிப்பு இன்னும் அதிகப்பட வேண்டியவர்களாய், இன்னும் நம்முடைய தேவைகளையும் எடுத்து சொல்ல வேண்டியவர்களாய் இந்த நம்பிக்கையாளர் மன்றாட்டில் நம்மை இணைத்துக் கொள்வோம். தொண்டாற்றவே உம் மகனை இவ்வுலகிற்கு அனுப்பிய அன்பு தந்தாய். திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு பணிபுரியவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அடுத்தவர் நலனுக்காக தாம் உழைக்கும் போது இறைவன் தம்மை உடல் உள்ள நலனோடு வழிநடத்துவார் என்பதை புரிந்து வாழவும் வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்களை வழிநடத்தும் அன்பு இறைவா, நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் வருவாயையும் மக்களுக்கான திட்டங்களையும் தம் நாட்டு மக்களின் வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு பொது நலத்துடன் செயல்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களின் காலடிகளை கழுவி தொண்டாற்றலின் மேல்மையை எங்களுக்கு உணர்த்தினார். உம் திருமகனின் அடிசுவற்றை பின்பற்றி நாங்களும் தொண்டாற்றும் சீடர்களாக வாழவும் எங்கள் சிந்தனையும் உழைப்பையும் அடுத்தவர் பணிக்கு அர்ப்பணமாக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தியாக திருவுருவே இறைவா, உலக மாந்தரின் மீட்பின் நினைவாக உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் நினைவாக எங்களுக்கு விட்டு சென்ற புதிய உடன்படிக்கையின் நாளில் உம் அன்பு மகனை பின்பற்றி நாங்களும் பொது வாழ்வு, குடும்ப வாழ்வில், துறவு வாழ்வில், தனிமனித வாழ்வில் முழுமையாக எங்களை தியாகம் செய்ய முன்வரவும், பிறர் பணி ஆற்றல், பிறர் நலம் பேணுவதுமே மனித வாழ்வின் உண்மையான பொருள் என்பதை உணரவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது திரு அவையில் நற்கருணை மட்டில் வாஞ்சையோடும் தாகத்தோடும் தவிக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். ஒவ்வொரு திருப்பலியின் போதும் அருட்சாதன முறையில் உட்கொள்ளும் இயேசுவின் உடலும் இரத்தமும் எமது வாழ்வுக்கான அருமருந்தாக அமையவும், எமது நாளாந்த வாழ்வை தாங்கி செல்லவும், புனித வாழ்வுக்கு எம்மை அழைத்து நாளும் புதுப்பிக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை எடுத்துச் சொல்லி வேண்டுவோம். நிறைந்த இறைவா, எங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டு பல்வேறு நிகழ்வுகளை எங்களுடைய வாழ்நாட்களை நடத்தி இருக்கிறீரே, நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம்.
இதோ இந்த வேளையிலும் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிற நன்றியையும் நம்பிக்கையும் உரிமையையும் நீர்தாமை கனிவாய் கண்ணோக்கி என்னுடைய விண்ணப்பங்களுக்கு தயவாய் சாய்த்தருள்வீராக. நற்கருணை வழிபாட்டில் நாங்கள் அதிகமாக ஆர்வத்தோடு முழு கவனத்தோடு ஈடுபடவும் வாழ்வே நற்கருணையாக மாற்றிக்கொள்ளவும் விட்டு கொடுத்து போவதிலும் மன்னிப்பதிலும் இன்னும் நாங்கள் மேம்படவும் ஒன்றிணைந்து வாழ்கின்ற நிலைக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்டுக்கொண்ட இந்த மன்றாட்டுகள் நிறைவேறும் அருள் புரிவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக அரவணைத்து காத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்பிற்கிடையவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்க மிகுந்த இறைவா, எப்பொழுதெல்லாம் இத்திருப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் அன்றாடம் தகுதியுடன் பங்கேற்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயல் பாடுவதாவது: புனித மாசற்ற வழிப்பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிடவும் திருமகனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமை அளித்து அதனை வழிநடத்தியிரலாம். மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி என்பவருக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரையும் அடியார்களாகிய ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை இறை பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் தமக்காகவும் தமவருக்காகவும் புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களை மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல்வாழ்விற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனித அனைவருடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிமிக்க மரியாவையும் அதே கண்ணியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமெண்ட், சிக்ஸ்துஸ், கொர்னேலியஸ், சிப்ரியான், லாரன்ஸ் ஆகியோரை வணக்கத்துடன் நினைவு கூறுகிறோம். இவருடைய பேர் பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் ஒரு உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆமென்.
ஆகவே ஆண்டவரை ஊழியர்களாகிய நாங்கள் உமது குடும்பம் முழுவதுமே காணிக்கை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இந்த காணிக்கை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்திருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்திருளும். இறைவாய் காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்திருளும். இவ்வாறு அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்தியபின் எளிமிகு கிண்ணத்தை எடுத்து வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் ஏந்தி மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்றி பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதுதர் தம் திருக்கைகளாலே பலிப்பொருட்களை அன்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகிறோம். திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசையும் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரை, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் தூங்கிக் கொண்டிருக்கும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரை, அவர்களுக்கும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் உத்தரகி தளத்த ஆன்மாக்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் வழியும் அமைதி நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகியும் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியரும் ஆகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா ஆகியோருடனும் புனிதர் அனைவருடனும் இம்மறைமாவட்டத்து பாதுகாவலர்கள் புனித சவேரியார், புனித குழந்தை தரசுமாளுடனும் எங்களுக்கும் பங்களித்தரலாம். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக மது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசியளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரிலெல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பரிகட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற
உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராத என் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கியும் திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறே, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். என்று வாழும் குருவாய் இயேசு கிறிஸ்துவே, உமது அருள்மிகு குருத்துவத்தில் பங்கு கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பழுகச் செய்வீராக. நீர் அன்போடு விண்ணக தந்தைக்கு கீழ்ப்படிந்ததும், நீர் உண்மையை தியாகம் செய்து மாந்தர் அனைவரை அன்பு செய்வதும் எல்லா குருக்களின் வாழ்விலும் எதிரொலிப்பனவாக. குருக்கள் அனைவரையும் புனிதப்படுத்தியருளும். அதனால் அவர்கள் அனைத்து மக்களையும் உண்மையான புனித வாழ்விற்கு நடத்தி செல்வார்களாக. நீர் உலகில் வீற்றிருப்பதன் தொடர்ச்சியாகவும் எல்லா மனிதருக்கும் உமது அன்பையும் அருளையும் எடுத்துச் செல்லும் வாய்க்காலாகவும் அவர்களின் வாழ்வு அமைவதாக. பலருமே அறிந்து
இதை செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் மன நிறைவோடு தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இப்போது தூய்மை மிகு நற்கருணை இடமாற்ற பவனி. நற்கருணை மைய பீடத்திலிருந்து தனியாக அலங்கரிக்கப்பட்ட பீடத்திற்கு பவனியாக எடுத்துச் செல்லப்படுகின்றது. இப்பவனி எருசலேம் நகரை விட்டு கெத்சமனி தோட்டத்திற்கு வந்ததை நினைவுபடுத்துகின்றது. இந்த பாடுகளின் நேரத்தில் இயேசு தனிமையில் விடப்பட்டதை நினைவுபடுத்த திருப்பலி நிறைவேற்றப்பட்ட பீடம் வெறுமையாக்கப்படுகின்றது. தாய் திரு அவை முழுவதும் பெரிய சனி வரை திருப்பலி நடைபெறாது என்பதை இது உணர்த்துகின்றது. இன்றைய இரவு இயேசுவின் பாடுகளின் இரவு, தனிமையின் இரவு, போராட்டத்தின் இரவு. இயேசு பாடுகளை மனமுவந்து ஏற்றாலும் பெரும் கலக்கம் அவர் மனதை வருட்டியது. துக்கம் அவரை தடுமாறச் செய்தது. இந்த இரவில் இயேசுவுடன் சில மணி நேரம் தனித்திருந்து ஜெபிப்போம். குடும்பம் குடும்பமாக இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்க முன்வருவோம். நம் வாழ்வையே அவருக்கு அர்ப்பணிப்போம். இன்றைய சமுதாயத்தில் வாடிடும் எளியவருக்கு ஆறுதல் அளிப்போம். அவர்களில் நற்கருணை இயேசுவை காண்போம். இப்பொழுது நற்கருணை இடமாற்றம் செய்யப்படுகின்றது. இந்த பவனியின் போது பாடகர் குழுவினோடு இணைந்து பாடுவோம். பார்ந்தபடி நற்கருணை ஆராதனை நேரத்தில் 7:30 மணி என்று போடப்பட்டிருக்கிறது. எனவே நாம் முதலில் வருகின்ற 3 பிரிவினர் 20 நிமிடங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் 20 நிமிடம் 8 மணியிலிருந்து 8:20 வரை திவ்ய 5 திருக்காய் சபையினர், கார்மேல் மாதா சபையினர். 8:20 8:40 வரை தூயாவின் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள். 8:40 9 மணி வரை பரிசுத்த பொம்பை ஜோமாலை அன்னை இளம் பெண்கள். எனவே இளம் பெண்கள் சபையோடு சேர்ந்து 9 மணிக்குள்ளாக முடியுங்கள். அதன் பிறகு 9 9:30 வரை தூயாவி மாணவ குழுவினர், பேடை சிறுவ சிறுமிகள். 9 10 வரை ஜெபாப்போஸ்தல சபையினர், மரியாயின் சேனையினர். 10 10:30 வரை பரிசுத்த திருக்குடும்ப சபையினர். 10 11 மணி வரை காணிக்க அன்னை அருள் சகோதரிகள். 11 11:30 வரை நமக்கு
அன்பான இயேசுவே, என் ஏக இயேசுவே, எங்கள் பாவங்களினாலேயும் அசட்டத்தனத்தினாலேயும் நமது நேசத்திற்கு நாங்கள் கொடுக்கிற துயரத்தினாலே நீ மனம் வந்து பெருமூல் செய்து எனக்கு இரக்கம் காட்டுகிறோம் என பார்த்தேன், ஒருவரும் இல்லை. ஆறுவழிவார் என பார்த்தேன், ஒருவரையும் காணவில்லை என்று வசனிக்கிறேன். உம்முடைய இந்த முறைப்பாட்டை கேட்டு என் இருதயம் துக்க சாகரத்தில் அமைகிறது. நேகாண்மையான பாதையில் தெரிந்து எங்கே வைத்த மேகத்திற்கெல்லாம் சக்கரதாரன் ராப்பகனாய் இருக்கும் உம்முடைய திரு இதயத்திற்கு ஆண்டவர இதோ ஆசையுடன் வந்திருக்கின்றோம். தேவனுடைய குற்ற பெருக்கத்திற்கு காரணம் என்னுடைய கணக்கற்ற பாவ துரோகங்கள் அல்லவோ. ஆயினும் என் அன்பான இயேசுவே, என் பாவங்களை பற்றி என் மேல் கோபமாயிராமல் நீ எனக்காக உனக்கு பாடுகளை பார்த்து அன்பிலும் Ah!